வணக்கம் நண்பா. நம்முடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சில ரிக்வெஸ்ட்டை முன் வச்சுருந்தாங்க. அதாவது பல ரிக்வெஸ்ட் இருந்துச்சு. அதில் ஒரு ரிக்வெஸ்ட் தான் இன்றைக்கி அன்பாக்சிங்காக நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. அதாவது அப்படி என்ன அவங்க கேட்டாங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிம்மர் வேணும், குறைந்தபட்சம் 3 வருடங்கள் உழைப்பாக கொடுக்கணும், மார்க்கெட்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கணும், அதாவது A1 குவாலிட்டியில் இருக்கணும், ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. இவங்களுக்காக எனக்கு பிலிப்ஸோட ஒரு ட்ரிம்மர் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இப்போது ஆவரேஜாக பார்க்கும்போது ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருக்கும், அதிக உழைப்பையும் கொடுக்கும். இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது அன்பாக்சிங்கோட எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ என்ன வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது எப்பப்போ உங்களுக்கு புதிய அப்டேட் நான் கொடுக்குறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இனி இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்காக கார்ட்போர்ட் பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன், என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். கார்ட்போர்ட் பாக்ஸை பிரிக்கும் போது வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டை தவிர யூசர் மானுவல் இருக்குது, அதாவது பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமா சார்ஜிங் அடாப்டர் ஒன்று தந்திருக்காங்க. சார்ஜிங் அடாப்டரை தவிர க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரஷ் தந்திருக்காங்க, அதை எடுத்து காமிக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷை தவிர இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் அந்த பாக்ஸுக்குள்ளாடியே அட்டாச் ஆகிருக்கு. மேபி அதுக்குள்ளாடி தான் ட்ரிம்மர் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பிரித்து பார்த்துப்போம். அதை பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளாடி தான் ட்ரிம்மர் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும், வேறு எதுவும் இதில் இல்லை. இருக்கிறது எல்லாமே நான் பிரித்து காமிச்சிட்டேன். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, நீ உங்களுக்கு ட்ரிம்மரை காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டைலிஷ் லுக்கை கொடுக்குது, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதாவது பார்த்து டிசைன் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. அதாவது மேலே பாருங்கள், உங்களுக்கு ப்ளூ கலர் தந்திருக்காங்க, சைடில் உங்களுக்கு வெள்ளை கலர் கொடுத்துருக்காங்க, ரக்டு சர்ஃபேஸ் அங்கே சைடில் அதாவது மேல் பகுதியில் தந்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இதில் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா லெவல் செட்டிங் சொல்லிப்போம். அது உங்களுக்கு 0.5 mmலேருந்து 10 mm வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற லெவலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது பழைய மாடல்லே உங்களுக்கு இருக்கும், ஆனால் இதில் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது இதோட மோட்டரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ட்ரிம்மர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. இதுக்கப்புறமா இதோட பிளேடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதாவது பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ண பிளேடு மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை தான் அளிக்குது. இதுக்கு சொல்லிட்டு நம்ம உரசி பார்த்தால் தெரியும். இதுக்கு முன்னாடி நான் பிலிப்ஸோட ப்ராடக்ட் நிறைய ட்ரிம்மர் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அந்த பிராண்ட் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது, அதனால் நம்ம உரசி பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இதை 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 45 நிமிஷம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறமாட்டி இதை கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நான் பயன்படுத்தியிருப்பேன். அதாவது என்னுடைய பர்சனல் யூஸுக்கு ஒரு நாள் பயன்படுத்தினேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறமா டெஸ்டிங்காக என்னுடைய 2 நண்பர்கிட்ட கொடுத்துருந்தேன். கொடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களும் பாசிட்டிவான ரிசல்ட் தான் சொன்னாங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் நெகட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு அதிக டைம் எடுத்துக்குது. 10 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு 45 நிமிஷம் ட்ரிம் பண்ண முடியும். 45 நிமிஷம் எல்லாம் வரல, 39 நிமிஷம் தான் ட்ரிம் பண்ண முடிஞ்சிச்சு. அதை கரெக்டாக மோட்டரை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இதில் பாசிட்டிவான விஷயமும் இருக்குது. அதாவது இந்த ட்ரிம்மரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 10 மணி நேரம் ஆகுது சார்ஜ் ஆகுறதுக்கு. இதுக்கு அடுத்த இன்னொரு மாடல் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரத்துலேயே சார்ஜ் ஆகிடும். ஆனால் அது ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ பட்ஜெட் ரேட்டில் உங்களுக்கு வேணும்னா நான் இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட் லிங்க் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். 2வது லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் யூசேஜ் டைமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அது சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும்னா 2வது இருக்கக்கூடிய பை லிங்க் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை விட பெஸ்ட்டான குவாலிட்டி ஒன்று இருக்குது, அது 3வது லிங்கில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதுக்கே பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறதும் கீழே கமெண்டாக தெரியப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ் கன்சியூமருக்கு என்னென்ன வேணுங்கிறதும் இதில் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வாரத்தில் உங்களுக்கு புதிய அப்டேட் கொடுப்பேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.